தெலுங்கு திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகையாக இருப்பவர் அஷு ரெட்டி. ஒரு மென்பொருள் பொறியாளராக இருந்து திரைத்துறைக்கு வந்தவர் இவர். அஷு ரெட்டி கல்வியை முடித்த பிறகு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள டல்லாஸ் நகரில் ஒரு ஐடி நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிந்தார். சினிமா ஆசையால் அவர் டிக்டாக் வீடியோக்களை செய்ய தொடங்கினார். நடிகை சமந்தா போன்ற சாயல் கொண்டிருப்பதால் இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் ஜூனியர் சமந்தா என்ற பெயர் கிடைத்தது. இதன் பின் 2018 ஆண்டு வெளியான சல் மோகன் ரங்கா என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். அதற்கு பிறகு அமெரிக்க வேலையை விட்டுவிட்டு முழுமையாக சினிமாவில் கவனம் செலுத்த தொடங்கினார். இதன் பின்னர் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டதன் மூலம் இவருக்கு பெரிய அளவில் புகழ் கிடைத்தது. இயக்குனர் ராம் கோபால் வர்மாவுடன் இவர் செய்த நேர்காணல்கள் மற்றும் அவர் இவரது காலில் முத்தமிட்ட நிகழ்வு போன்றவை பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இந்த சர்ச்சையின் மூலம் இயக்குனர்களின் கவனத்தை பெற்ற அஷு ரெட்டிக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவியத் தொடங்கியது. சினிமாவில் நடித்தாலும் அஷு ரெட்டி சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருப்பவர். இன்ஸ்டாவில் மட்டும் இவரை 3.1 மில்லியனுக்கும் அதிகமானோர் பின்தொடர்கின்றனர். அவர் அடிக்கடி தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்கள் மற்றும் மாடர்ன் உடைகளில் இருக்கும் படங்களை பகிர்ந்து ரசிகர்களை கவர்ந்து வருகிறார். மேலும் யூடியூபில் தன்னுடைய அன்றாட வாழ்க்கை, படப்பிடிப்பு தளத்தின் பின்னணி காட்சிகள் மற்றும் பயணம் தொடர்பான வீடியோக்களையும் பதிவிடுகிறார். இந்த நிலையில்தான் தற்போது அவர் புதிய பிரச்சனை ஒன்றில் சிக்கியிருக்கிறார். லண்டனில் பணிபுரியும் பொறியாளர் ஒய்வி தர்மேந்திரா என்பவரோடு 2018 அஷு ரெட்டிக்கு அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் காதலித்து வந்ததாகவும் திருமணம் செய்து கொள்ள அஷு வாக்குறுதி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த 7 ஆண்டுகளில் திருமணத்திற்கு பிறகு செட்டில் ஆவதற்காக அஷு ரெட்டி தர்மேந்திராவிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. அந்த பணத்தை கொண்டு சொகுசு கார்கள், 5 கிலோ தங்கம் மற்றும் பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவை அஷுவின் பெயரில் வாங்கப்பட்டதாக தர்மேந்திராவின் தந்தை சத்யநாராயணா புகாரில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சமீப காலமாக திருமணம் குறித்து பேசும் போதெல்லாம் அஷு ரெட்டி அதை தவிர்த்து வந்ததாகவும் கடைசியில் தர்மேந்திராவுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டதாகவும் கூறப்படுகிறது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தர்மேந்திரா குடும்பத்தினர் காவல்துறையை அணுகியுள்ளார்கள். இதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் ஹைதராபாத் குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்கப்பட்டு அஷு ரெட்டி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே சமயம் அஷு ரெட்டி சுமார் 1.5 கோடி ரூபாயை திருப்பி தருவதாக பேசுவதை போன்ற ஒரு ஆடியோ கிளிப் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த செய்திகள் சமூக வலைதளங்களில் மிக மோசமாக பரப்பப்பட்டதால் தன்னுடைய நற்பெயருக்கு ஈடு செய்ய முடியாத பாதிப்பு ஏற்படுவதாக கூறி அஷு ரெட்டி நீதிமன்றத்தை நாடினார். இதை ஏற்றுக்கொண்ட தெலங்கானா உயர்நீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி அவரை பற்றி அவதூறாக செய்திகள் வெளியிட தடை விதித்துள்ளது. மேலும் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை அஷு ரெட்டி முழுமையாக மறுத்திருக்கிறார். தர்மேந்திரா தன்னுடைய விருப்பத்தின் பேரிலேயே பணம் செலவழித்ததாகவும் தான் யாரையும் ஏமாற்றவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.